மீனா, அம்மா மீனா. வாங்கப்பா. வாமா சீதா. ஏம்மா நல்லா இருக்கியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லப்பா. குடிக்க ஏதாவது கொண்டாந்து கொடுமா. சீதா, அந்த ராமு என் பையனை கொலை பண்ணிட்டாம்மா. இப்ப ராமுவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. என்னம்மா பிரயோஜனம்? செத்து போன என் பையன் உயிரோட திரும்பி வருவான் அம்மா. சீதா, உங்க 2 பேர் காதலையும் உங்க அண்ணிகிட்ட சொன்னதுக்காக நல்ல தம்பிய ராமு அடிச்சது உண்மைதான். மறுநாள் காலையில நல்ல தம்பி செத்து கிடந்ததும் உண்மைதான். ஊர்ல எல்லாம் ராமுவ கொலைகாரன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமு கொலை பண்ணல சீதா. ஊர்ல எல்லாரும் அவன் மேல வீண் பண்ணி சுமத்துறாங்க. ராமுவை பத்தி ஊர் சொல்றது தப்பு, நான் சொல்றதான் சரி. அவன் உத்தமன் நல்லவன்னு சொன்னேன். உன் பேச்ச நம்பி நானும் வந்தேன். இப்ப பாத்தியா, ஊர் சொல்றதான் சரி, உன் கணக்கு தப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்தம்மா, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், நீ அவனை மறந்துரு. அதுதான் நல்லது. நான் வர்றேன்.
எங்கே போகும் அது விதி வழியே. யாரு உங்களை கொலைகாரன்னு சொன்னாலும் சத்தியமா நான் நம்பல ராமு. ஏன் ராமு அழறீங்க? நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையான சத்தம் எனக்கு கவலையா இருக்கு. என்ன மறந்துரு சீதா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கேஸ்ல எனக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம். நிச்சயமா நான் விடுதலை வரப்போறதில்ல. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. நிச்சயமா நீ விடுதலை வந்துருவ. இல்லடா, வீணா கற்பனையில வளர்த்துக்காதீங்க. அவங்க சொல்றது உண்மைதான் ராமு. இத பாத்தீங்களா? தெய்வத்துக்கு முன்னாடி திருவுள்ள சீட்டு போட்டு கிடைச்ச குங்குமம். கடவுளே நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு அடையாளம். வீண் போகாது. நீங்க விடுதலையை வந்து இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைப்பீங்க. இது சத்தியம். வாங்கிங்க. புறப்படுங்க. நாங்க வரேன்டா. நாங்க போயிட்டு வரேன்டா ராமு. நான் போயிட்டு வரேன் ராமு. ராமு உண்மையான குற்றவாளி இல்ல. ராமுவை விடுதலை செஞ்சிருங்க சார். ரைட்டா? இந்த அம்மா சொல்றத எழுதிக்கீங்க. எஸ் சார். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த நல்லவன் தூக்குல தொங்கிடக்கூடாது. அதனால நடந்த உண்மைய சொல்றேன். உயிரை விட மானந்தான் பெருசு. அந்த நல்ல தம்பி ஏன் மானத்தை பறிக்க முயற்சி பண்ணா. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தான் அவனை கொலை செஞ்சேன். தெய்வமே, நீதான் அந்த பையனை காப்பாத்தணும். என்னம்மா எங்க வந்த? உங்களை பார்க்கத்தா. உள்ள வா. என்னம்மா விஷயம்? அது வந்து ராமுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அதனால என்ன பேச சொல்லி அனுப்புனாங்க. ஓஹோ, நீ என்ன பேச போற? ஏன் நீங்க போய் ராமுவை பார்க்கல? என்னம்மா பண்ண சொல்ற? ராமு கையில விலங்கு மாட்டி போலீஸ் இழுத்துட்டு போனப்போ இந்த ஊரே கூடி நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அவமானம் தாங்க முடியாம கூனி குறுகி இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். ஊருக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி கிடந்தா ஜெயிலுக்கு போன உங்க மகன் திரும்பி வந்துருவாரா? தப்பு செய்யும் போது உங்க மகனை கண்டிச்சீங்க, அது உங்க கடமை. அதே மாதிரி ஆபத்துல இருக்கிற உங்க பையனை காப்பாற்ற வேண்டியதோ உங்க கடமைதான். குற்றவாளின்னு சட்டம் சொன்னாலும் நிரபராதின்னு வாதாட வக்கீல் இருக்காரு, தீர்ப்பு சொல்ல கோர்ட் இருக்கு. அத மறந்துட்டு இப்படி கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நான் போயிட்டு வரேன்.